மத்தியில் மதச்சார்பற்ற ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கும் வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி பேசினாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அபிஷேக் சிங்வி பதில் சொல்லியிருக்காரு. தாமதமாக விழித்துக் கொண்டவர்கள் தேர்தல் முடியும் வரை காத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பெயர் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசியதாக எதுலையும் இல்லை. மதச்சார்பற்ற ஆட்சி அமைய தேர்தலுக்கு பிறகு திமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் ஊடகங்கள் எல்லாம் திமுகவை உள்ளிழுத்து செய்தியை திரிச்சு வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலினும் குற்றம் சாட்டுறாரு. தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தேர்தலுக்கு பிறகு யார் உறவு யாரோடு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே எண்ணிக்கைகளாக தீர்மானிக்கப்பட போகிறத நம்ம பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க நம்பர்ஸ் கேம் தான் தீர்மானிக்க போகுது உறவெல்லாம். அப்போ முன்கூட்டியே எல்லா உறவுக்கும் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கிறது இருக்குல்ல, அதை செய்கிறதுல தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மிகுந்த சாமர்த்தியம் உடையவர் கலைஞர் தான். அவர் தான் எல்லா இடத்துலையும் ஆப்ஷன்ஸை ஓப்பனாகவே இப்போ வச்சுக்கிட்டு கூட அரசியலை தான் பின்பற்றி வந்திருக்கார் அவர் எப்போவுமே. அதில் ஒரு வழியாக அவர் இதை செய்கிறாரு. அவர் மதச்சார்பற்ற சக்திகளோடு தான் நாங்கள் இருப்போம்னு சொன்னால் ரொம்ப நியாயமான. இப்போ அடுத்த பேச்சு என்ன, யாரெல்லாம் மதச்சார்பற்ற சக்தி யார் மதச்சார்பற்ற சக்தின்னு சொல்லிட்டு போயிருங்களேன் இல்லையா, அவ்வளோதான விஷயம். அதையும் சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனையும் இல்லையே, அதையும் சொல்லாமல் வைத்துக்கொள்ளணும். திடீர்னு தேவைப்பட்டால் அவர் பிஜேபி கூட மதச்சார்பற்ற சக்தி நாளைக்கு அவர் சொல்ல முடியும். என்ன, அவர் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார்கள், இப்போது அப்படி இல்லைன்னு கூட அவர் சொல்லிடலாம் தேவைப்பட்டால். அதனால் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுக்கிறதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம பத்திரிகைகளுக்கு அதை வியாக்கியானப்படுத்தி எழுதுகிற ஒரு சுவாரஸ்யம் கிடைக்குது பாருங்கள். அந்த சுவாரஸ்யத்தினால தினசரி பத்திரிகையில் இவர்கள் செய்திகள் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு கூடுதல் அனுகூலத்தையும் அடைகிறாங்க. சர்ச்சைக்குரிய அந்த 3 விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்ததுக்கு பிறகு திமுக எப்படி பாரதிய ஜனதா கட்சியை மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால அவர் ஞானி சொல்ற மாதிரி திமுக சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக எதை வேணாலும் சொல்லுவாங்க, அதனால வாய்ப்பு இருக்கு இல்லைங்கிறது இல்லை. அவங்க எப்பவுமே சந்தர்ப்பவாத கூட்டணியை தான் அமைக்கிறார்கள். அதுக்கேற்ற மாதிரி அவங்களால டெஃபினேஷனும் கொடுக்க முடியும். அந்த சாமர்த்தியமும் அதன் தலைவருக்கு உண்டு. ஆனால் தலைவர் இப்படி ஸ்லேடையில் எதையாவது பாசிங்கில் சொல்லிட்டு போகிறதும், அதை உடனே ஊடகங்கள் எல்லாம் உட்காந்து அவங்க இஷ்டத்துக்கு எழுதுறதும், இதை நாடே உட்காந்து விவாதிக்கிறதும், இது அல்ல பிரச்சனை. ஆனால் பிரச்சனையை திசை திருப்பி எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னால் வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவங்களுடைய அரசியல் பாணியே அதாகத்தான் இருக்கிறது. எது அரசியல் மதசார்பற்ற கூட்டணினா எது மதசார்பற்ற கட்சி, அதெல்லாம் நீங்கள் வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இவங்க கூடலாம் நாங்கள் கூட்டணி அமைப்போம்னு சொல்லுங்கள், அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் சொல்லிட்டு இவர் குற்றம் வேற சாட்டுவார். பத்திரிகைகள் திருத்தி எழுதுங்க, குற்றம் சாட்டுறது நீங்கள் இதைத்தான் நாங்கள் சொன்னோம், ஆனால் பத்திரிகைகள் இப்படி சொன்னேன்னு கிளியராக அவர் பேசியிருக்காரா? பேச மாட்டாங்க. மக்களை இப்படி பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது, குழப்பிட்டு இருக்க வேண்டியது. இதுதான் அவங்களுடைய அடிப்படை அரசியல் பாணியே. அதுதான். திமுக மட்டும்தானா அப்படி இருக்கும்? எல்லா அரசியல் கட்சிகளும் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய நாடி துடிப்பை பார்க்கறதுக்காக சில விஷயங்களை போட்டு பார்க்கறதுங்கிறது இயல்பான ஒன்று தானே? இல்லை, எல்லாரும் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் செய்வாங்க. எல்லாருமே எண்ணிக்கை விளையாட்டு முடிஞ்ச பிறகு, இறுதி எண்ணிக்கைகள் தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்ப உறவுகளை மாற்றிக்குவாங்கன்றது தான் நான் சொல்கிறேன்ல. அதுதான் பெருவாரியாக அவங்க எல்லாருமே செய்ய போகிறாங்க. ஆனால் இந்த விளையாட்டில் தேர்ச்சி பெற்றவர் இவருங்கிறதுனால அவர் இதை முன்னால் ஆடிட்டுருக்கார் போய், அவ்வளோதான். இல்லை, அவர் 11 பேர் கிரிக்கெட் ஆடுறாங்க. 11 பேரும் ஈக்குவலான கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிடையாது. இல்லை, சில கிரிக்கெட் பிளேயர்ஸ் தானே நம்ம பிரமாதமாக ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி அந்த ஆட்டத்தை பிரமாதமாக ஆடக்கூடியவர் அவர், அவ்வளோதான். மதச்சார்பற்ற ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு. அது தேர்தல் நேரத்தில் அது வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியாகவும் பார்க்க முடியும். அதனால அதற்கான பிரச்சாரமாகவும் அதை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அபிஷேக் சிங்வி இங்கே வந்ததுக்கப்புறம் பேசும்போது சொல்றாரு, நீண்ட நாட்களுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் மற்ற கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சி உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் மற்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை பார்த்து பயப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு சிரிப்பு தான் வருது. பயப்படுறது யாரு? கட்சி. அவங்க கட்சி தலைவர்கள் தான் பயந்து போட்டியிடவே மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது பயம் மக்களுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இருக்குன்னு சொல்றது ரொம்ப ஒரு பொருளற்ற வாதமாக தான், தன்னுடைய ஃபேஸ் சேவிங் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் திமுக அதிமுக பயப்படாமல் இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆம் ஆத்மி பயப்படுதா? ஆம் ஆத்மி எப்பவுமே பயப்படலை. தமிழ்நாட்டிலையும் பயப்படலை, இந்தியாலையும் பயப்படலை, எங்கேயுமே பயப்படலையே. ஆம் ஆத்மி எந்த கட்சிக்கும் பயப்படலை. என்ன, காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த கட்சிக்கும் பயப்படவே இல்லை. அது தவிர இவர் சொல்கிறது, அபிஷேக் சிங்வி சொல்கிறது நீங்கள் தமிழ்நாட்டு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும், வேறு மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸோட ஏதோ ஒரு கட்டத்தில் மாறி மாறி இவங்க உறவு வச்சுக்கிட்டே இருந்தவங்க தானே எல்லாருமே. அதனால் அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும்னா, மீண்டும் உறவே வச்சுக்க முடியாத அளவுக்கு எந்த கவனிக்க வேண்டிய சக்தியே இல்லாமல் அவங்க போயிட போகிறாங்களே, அவ்வளோ பலவீனமாக ரொம்ப பலவீனமாக போயிட்டாங்கன்னா நாளைக்கு திரும்பி எப்படி அவங்க கூட உறவு வச்சுக்கிறது?
அவங்க ரொம்ப தனியாக போய் மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்குமே, ஒரு அலையன்ஸ் கூட நாளைக்கு திரும்பி அவங்களோட போட முடியாதுன்னு அந்த பரிதாபத்தில் பயப்படலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு போகிறோம். Itaka, 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 itaka.